ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான எக் கிரேவி தான் இன்னைக்கு செய்யறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 பொடியா நறுக்கின ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் முட்டை கிரேவி மசாலா சேர்த்துட்டு இதோட 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அடிச்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில பைன் பேஸ்டா அரைச்சு சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வைங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும். இங்க ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த முட்டையை 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா ஓரளவு கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு. இந்த அளவு கிரேவி வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2ஆ வேக வச்ச முட்டை எடுத்து ஆட் பண்ணிட்டு 2 பக்கமும் கிரேவி அதில் படுற மாதிரி பரட்டி விடுங்க. திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. மசாலாலாம் நல்லா முட்டை ஊறினதும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அட்டகாசமான சூப்பரான சுவையில சிம்பிளான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.